அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். முக்கியமாக நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு காலம். அந்த காலத்திலே ஒரு அருமையான தியானம் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக IHS அவர்களுடைய மினிஸ்ட்ரி, அவர்களுடைய தியானம் 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று இன்றைய ஞாயிற்றுக்கிழமை மதியம் உணவோடு அருமையாக நிறைவடைகிறது. இதை ஏற்பாடு செய்த முதலாவதாக பங்கு தந்தைக்கு நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போல இந்த தியானம் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் நம் பங்கு மக்கள் ஆகிய ஒவ்வொருடமும் அவருடைய ஃபீட்பேக்ஸ் நம்ம கேட்போம். எப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம கேட்போம். ஓகே, இப்போது நம்மளோட ஒரு குடும்பம் இணைஞ்சிருக்காங்க. இந்த தியானம் எப்படி நடைபெற்றது, இந்த 3 நாட்கள் தியானம் எப்படி இருந்ததுன்றதை அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், 3 நாட்கள் தியானம் நீங்கள் அட்டன் பண்ணீங்களா? ஆமாம், எப்படி இருந்தது? அந்த தியானத்தோடைய அவங்க ஃபீட்பேக் கொடுங்க, அவங்க எப்படி இருந்ததுன்றது. நல்லா இருந்தது, மனசுக்கு நல்லா நிறைவாக இருந்துச்சு. இறையர்கள் கிடைச்ச மாதிரி இருக்குது. நல்லா ஃபீல், நல்லா மனசுக்கும் உடம்புக்கும் நல்லா இதாக இருக்குது. நல்ல ஏதோ ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஜெபம் பண்ண முடிச்சலாம். நான் வந்திருந்தேன், நேற்று கூட ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ ஃபாதர்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானே மலை மேலே விழுந்தேன். நான் அதெல்லாம் என்னால் உணர முடிஞ்சுது. என்கிட்ட ஏதோ வெளியே போன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் வந்த மாதிரி எனக்கு உண்மையிலே இருந்துச்சு. இந்த தியானம் உண்மையிலே எனக்கு மன நிறைவாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே உணர்ந்ததில்லை. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஃபாதருக்கு, வந்தவங்களுக்கு, IHS வந்தவங்களுக்கு எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். குடும்பமாக இந்த வருஷம் நாங்கள் எல்லாரும் 3 நாள் சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நிறைவேறும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நிஜமாவே தியானம் அப்படின்னும் போது எல்லாமே பெரியவங்க, வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு தான் தியானம், ஆன்மீகம் அப்படின்றது இல்லாமல் மதுரவாயில் பங்கு எப்பவுமே இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். அது மாதிரி இளைஞர் குழுலேருந்து இருக்கக்கூடிய 2 அருமை சகோதரிகள் நம்மளோட இருக்காங்க. இந்த தியானத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க. எப்படி இருந்தது தியானம்? சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தது? நல்லாவே இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நார்மலாக எப்போ இருக்கிற தியானத்தோட இவங்க வச்சது இன்னுமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க பண்ணி தியானத்துக்கு அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே நிறைய மனமாற்றம் அடைந்த மாதிரியும், ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிற நோய் எல்லாமே போனதாகவும் எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இதுக்கு இன்னும் இவங்களுக்கு டைமிங் இல்லை, பட் நம்மளுக்காக பண்ணதுக்கு அவங்களுக்காக தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது இதாச்சா? உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? என்ன சொன்னா, தவக்காலத்துக்கு தேவையான ஒரு தியானமா இருந்துச்சு. ஸோ இளைஞர்கள் இல்லை பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளோட ஒரு குடும்பம் இணைஞ்சிருக்காங்க. தியானம் பற்றி அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கேட்போம். சொல்லுங்க, தியானம் எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, பகிர்ந்துக்கோ. 3 நாளாக தியானம் சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப மனக்கவலையோடு வந்தேன். ஏன்னா குடும்பத்தை நினச்சி, என் மன கஷ்டத்தை நினச்சி, பிள்ளைகளை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் அன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் 2வது நாள் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தது. 3வது நாள் பாவசங்கத்தை செஞ்சு அதுக்கடுத்து அது வழியாக ஆராதனை பார்க்கும்போது இன்னும் முழு நிறைவோட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு தன்மையோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு லாஸ்ட் நிறைவே நாள் முழு வல்லமை பெற்று பரிசுத்த ஆவி கொடைகளை பெற்று உடலிலிருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட்டது போல, உடலில் இருக்கிற வியாதி, கை கால் வலி, உடம்பு வலி நிறைய இருந்தது. சோர்வோடு இருந்தேன். மன நிம்மதியோட நான் இந்த தியானத்தில் கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த தியானம் நடத்தின நம்ம பங்கு ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக் ஃபாதர் இதை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பலனை எங்களை அடைய செய்ததற்காக அவருக்கு கோடான கோடி நன்றியும், இந்த தியானத்தில் தந்த ஃபாதருக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு அருமை சகோதரி நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்போம். எப்படி தியானம் எப்படி இருந்தது? இந்த 3 நாட்கள் தியானம் எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த IHS மினிஸ்ட்ரிஸ் தியானம் கடந்த 4 நாட்களாக நான் கலந்து கொண்டேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உண்மையாக நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து பங்கு பெறுற அளவுக்கு ஒரு உள்ளத்தை ஆழ்ந்து ஊடுருவக்கூடிய ஒரு இறை வார்த்தையை கொடுத்தாங்க அருட்தந்தையர்கள். மேலும் இறைவனுடைய பிரசன்னத்தையும், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருங்கிறது அறிவுறுத்தி நல்ல முறையில் எங்களை வழி நடத்தினாங்க. மிக சிறப்பாக இருந்தது தியானம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிறத உறுதி போடுகிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளோட இன்னொரு குடும்பம் இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட தியானத்தோடைய
எப்படி இருந்தது, தியானம் எப்படி இருந்ததுன்ற கருத்துக்களை அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க ஜென்சி, எப்படி இருந்தது கருத்து? தியானம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி பைபிள் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் நம்ம மற்ற நேரத்தில் கொண்டு வரலாம், தியானத்தில் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து நம்ம பைபிள்லேருந்து வேர்ட்ஸ்லாம் படித்து அதுலேருந்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபாதர்ஸ் வந்து இந்த புது புது சாங்ஸ்லாம் பாடி ரொம்பவே வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நல்லா இதுவாக இருந்தது. எல்லாருமே வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. பாவ சங்கீதனம் அப்படின்னு எல்லாமே இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு தியானம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்தது. எல்லாருடைய தேவைகளுமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அது கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எங்கள் அந்தோணியார் பங்கில் வந்து 4 நாள் தியானம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபாதர் வந்து திருச்சிலுவையோட மகிமையை பற்றி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாள் தியானம் ஃபுல்லாக திருச்சிலுவை எப்படி நம்ம ஆராதிக்கணும், எப்படி நம்ம வந்து அதை பயன்படுத்தணும், திருச்சிலுவையை பார்த்தா நம்ம வந்து முன்னாடிலாம் நம்ம இயேசு வந்து அவமானத்தின் சின்னமாக தான் கருதுனாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. திருச்சிலுவை வந்து ஒரு புனிதமாக கருதணும். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம திருச்சிலுவையை வந்து பயணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் தியானம் திருச்சிலுவையை பற்றி இருந்துச்சு. 2வது நாள் தியானம் வந்து நம்ம பாவம் பண்ணதெல்லாம் நம்ம எப்படி நம்ம அறிக்கையிடணும், நம்ம எந்தெந்த வழியெல்லாம் பாவம் செய்கிறோம். நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு பொய் சொன்னால் தானே பாவம், அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சால் தானே பாவம் நினச்சிடும். ஆனால் நம்ம ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் பாவம். எந்தது பாவம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அதை பற்றி சொன்னாங்க. நேற்று வந்து நாங்கள் அந்த பாவத்தை உணர்ந்து நேற்று நாங்கள் பாவ சங்கீதனம் பண்ணி விடுதலை பெற்றோம். இன்னைக்கு கடைசி நாள் வந்து எப்படி 3 நாள் எப்படி நாங்கள் சிந்திச்சோமோ அது ஃபுல்லாக நிறைவாக்குற மாதிரி இன்னைக்கு 4வது நாள் தியானம் இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. ஐஹெச்எஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ஜபத்தினால நல்ல ஒரு சாத்தானோட வந்து முழு விடுதலை எங்களுக்கு வந்து அடைஞ்சு கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த கட்டுகள்ல இருந்து நான் கண்கூடாவே, ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என் கண்கூடாவே நான் வந்து அந்த சாத்தானோட விடுதலையில இருந்து எப்படி வெளிவந்தது நான் என் கண்கூடா பார்த்தேன். எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த 4 நாள் வந்து எங்களுக்கு அப்படியே எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோன்றதை விட இந்த 4 நாள் ஒரு நிறைவான சந்தோஷமா இருந்துச்சு. மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். தேங்க்யூ, நன்றி. நம்மளோட ஒரு அருமை சகோதரர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. உங்களுடைய பேர் என்னன்றது சொல்லுங்க. வினோத் குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரு நம்மள தியானம் எப்படி இருந்ததுன்றத கருத்துக்களை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. சொல்லுங்க தியானம் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக, ரொம்ப 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 எங்கேயும் பார்க்காத அளவுக்கு அருமையான இது இந்த தானம். ஏன்னா இது எவ்வளோ பணம் காசு கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு வரப்பிரசாதம், ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு ஃபாதருக்கு நிறைய நன்றி சொல்லணும். இவங்களை வர வச்சு இந்த இது ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையான ஒரு இது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. மாதிரி தியானம் எப்பொழுதும் வேண்டும் தான் நான் கேட்குறேன். காரணம் என்னுடைய ஜபமே இந்த துறவத்தாருக்கும் மதப்போதகர்களுக்கும் வல்லமை கொடுக்கும். தூயாவின் வல்லமையை அவங்களுக்கு கொடுக்கணும். அநேக மக்கள் ஜாதி மதம் ஏதுமின்றி இந்த தியானத்தில் கலந்து கொண்டு உடல் சுகம் பெற்று செல்வதற்கு மிகவும் இதை தந்தை அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளோட ஒரு குடும்பம் இணைஞ்சிருக்காங்க. தியானம் எப்படி இருந்ததுன்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம், அந்த குடும்பத்துடைய ஃபீட்பேக்கை கேட்போம். சொல்லுங்க, தியானம் 3 நாட்கள் தியானம் எப்படி இருந்தது? தியானம் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 4 நாட்கள் தியானம், நீங்கள் 3 நாட்கள்னு சொல்லிட்டீங்க, 4 நாட்கள் தியானம் அது சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம வந்து பங்கு தந்தைக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி வந்து தியானத்தை ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பெரிய வாய்ப்பு. நம்ம வந்து தியானத்துக்காக ஏலாவூர் ஃபோட்டோ அந்த தியான மையத்துக்குன்னா நம்ம அதிகமாக போயிட்டுருக்கணும். அதே தியானம் இங்கே நம்ம பங்கில் வந்து நடைபெற்று அதில் நம்ம பங்கேற்றதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எல்லாருக்கூடையும் இணைஞ்சு ஜெபிச்சது இந்த தவ காலத்தில் சிறப்பாக வந்து இந்த தியானத்தில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் சிறப்பாக நம்ம பிரதர் ஜோசப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். யூடியூப்பு அவர் அழகாக வந்து இதை வந்து எடுத்து எல்லாருக்கும் சிறப்பாக சென்றடைய சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு, சிறப்பாக பணி செய்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோட ஆசீர்வாதம் நிறைவாக கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு மாதாவுக்கும் என்னோட நன்றிகளை சிறப்பாக அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் என் குடும்பத்தின் சார்பாக. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்மளோட ஒரு அன்பு சகோதரர் ஒரு சகோதரியும் இணைஞ்சிருக்காங்க. இந்த 4 நாட்கள் தியானம் எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்போம். சொல்லுங்க, தியானம் எப்படி இருந்தது? தியானம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நான் வந்து இங்கேருந்து இதனுடைய முன்னாள் பங்கு என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவேன் இது எப்போதுமே. நான் இன்னைக்கு வேப்பம்பட்டு பங்கு புனித தாமஸ் மோர் ஆலயத்துல தான் வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய IHS மினிஸ்ட்ரீஸ்ல இருக்கிற குருக்கள் வந்து வல்லமையான குருக்கள். இவங்க நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய பங்குக்கும் கடந்த ஒரு சில வருடங்கள் முன்பாக என்னுடைய பங்குல வந்து நல்ல ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆராதனை தியானம் நடத்தினாங்க. இப்போ இன்னைக்கு இந்த தவ காலத்துல நம்மளுடைய புனித மதுரை ஆலயத்துல மதுரை பங்குல இப்படி ஒரு தியானம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் கடந்த 4 நாட்கள்லயே என்னால் வர முடியாதாலும் கடந்த 2 நாட்களா நான் வந்து தியானத்துல பங்கேற்றிருக்கிறேன். பல அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த தியானத்துல மக்கள் அனுபவிச்சதையும் நானும் அதுல பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா கருதலாம். ஏன்னா இப்படி ஒரு மதுரவாயில் பங்குல இப்படி ஒரு தியானம் நடக்கிறது இந்த பங்குல இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நிறைய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகமான ஒரு காரியங்கள் கிடைக்குமா நீங்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு 4 நாட்கள் ஒரு ஆன்மீகமான ஒரு தியானம், உடல் உள்ள ஆத்ம நலன்களை குணப்படுத்துற ஒரு தியானமான தியானம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தியானத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் இதில் எல்லா உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து நன்றி. மற்றும் இந்த IHS மினிஸ்ட்ரியுடைய அனைத்து குருக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ நன்றி. ஒரு அருமை சகோதரர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட தியானம் எப்படி இருந்தது அதோடைய கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்க சகோதரர், எப்படி இருந்தது தியானம்? எப்படி இருந்தது? தியானம்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அந்த தியானத்தில் வெள்ளிக்கிழமை நான் தியானத்துக்கு வந்திருந்தபோது எனக்கு ஃபாதர் லாஸ்ட்டில் கை வச்சு செவம் பண்ணும்போது என்னால் இருக்க முடியாது, தாங்கக்கூடிய சக்தி இல்லை. இந்த ஆலயமே ஃபுல்லாகவே சுற்றி வந்து என்னால் விழுந்தேன். ஆனால் என்ன காரணம், ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு நல்ல குணமாக இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரேயருக்கு வந்தேன். இந்த ப்ரேயர் வந்து ஃபாதர் அதில் வச்சு ஜெபம் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்திருக்காண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். இதே போல் எல்லா மக்களும் இதே மாதிரி கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் நல்ல ப்ரேயர் கலந்து அதில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் விட்டு நல்லபடியாக இருந்து உங்களுக்கு பரிசுத்தாவியோடு நீங்கள் செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ நன்றி. இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது மதுரவாயில் இளைஞர் குழுவோடைய பொறுப்பாளர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. முக்கியமாக இளைஞர்களுக்கு இந்த தியானம் எப்படி இருந்ததுன்றத கருத்துக்களை அவங்ககிட்ட கேட்போம். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த தியானம்? எப்படி இருந்தது 4 நாட்கள் தியானம்? 4 நாளுமே இப்போ வந்து சொல்லணும்னா ஒரு நாளுமே இப்போ 4 நாளுமே ஒரே மாதிரி போகாமல் ஒரு நாள் ஒரு மாதிரி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக வந்து இளைஞர்களை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தியானம் வந்து வயசானவங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு தான் அந்த மாதிரி இல்லாமல் யூத்தை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வர்ற மாதிரி தான் தெரியும், வெளியே போகும்போது தான் தெரியும் நைட்டு மணி ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மளை எந்த இடத்துல டைவர்ட் ஆக விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடவுள் மேலே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல அவங்கள பார்த்தா அவங்களோட வல்லமை அவ்வளோ ஒரு டீப்பாக அவங்க ப்ரேயர் பண்ணுறதாகட்டும் நமக்காண்டி அந்த அதனை எல்லாமே சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் முக்கியமானது என்னென்னா இதில் வந்து நிறைய இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த தியானத்தில். 4 நாளுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம குறைஞ்சது ஒரு 20 இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ 20 இளைஞர்கள் மேலே கான்ஸ்டண்ட்டாக டெய்லி தியானத்தில் அட்டன் பண்ணி அவ்வளோ பேர் இன்னைக்கு அவ்வளோ பேர் நல்லா இருக்குது. அது மாதிரி தான் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 4 நாளுமே நல்லா போச்சு. அந்த ஃபாதர்ஸ்க்கும் வந்து நம்ம எல்லாருக்குமா ஜெபிச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நற்செய்தியை சொல்லி IHS மினிஸ்ட்ரி பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ்க்கும் அப்புறம் இதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எங்களுடைய பங்கு தந்தையும் மறைவட்ட முதன்மை குருமான ரெவரண்ட் ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி.